மினாசான் கோனிச்சிவா. இன்றைக்கி நம்ம ஹிரகனாவில் 6வது பாடம் தான் பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி 5 வரிசைகள் பார்த்துருக்கோம், அதாவது 5 லெசன்ஸ் வரிசை வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம அதுக்கு அடுத்த வரிசையான ஹா வரிசை தான் பார்க்க போகிறோம். இதுலேயும் 5 லெட்டர் தான் இருக்குது. ஹா, ஹி, ஊ சவுண்ட் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹூ அப்படின்ட்டு இருக்கும், எஃப்யூ அந்த ஃபூ. அதுக்கு அடுத்தது ஹே, ஹோ. இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கணா ஹா. இதை நம்ம 3 ஸ்ட்ரோக்கில் எழுதுவோம். இப்போ நான் எழுதி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் இந்த லெஃப்ட் சைடில் இருக்க இந்த ஹாரிசாண்டல் லைன், மேலேருந்து ஆரம்பித்து கீழே வந்ததுக்கப்புறம் ஒரு ஜம்ப். நெக்ஸ்ட் இந்த ரைட் சைடில் இருக்க இந்த சின்ன லைன். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்ட்ரோக் இப்படி மேலேருந்து ஆரம்பித்து கீழே ஒரு சுழிச்சு விடணும். இதுதான் ஹிரகனா ஹா. அடுத்த கானா ஹி. இது ஒரு ஸ்ட்ரோக்குங்கிறனால ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் லெஃப்ட்லேருந்து ஆரம்பித்து இப்படி வட்டமாக கொண்டு வந்து இப்படி ரைட்டில் கொண்டு வந்து முடிக்கணும். இதுதான் ஹிரகனா ஹி. அடுத்தது கொஞ்சம் கிரிட்டிக்கலான கணா. இது நம்ம 4 ஸ்ட்ரோக்கில் எழுதுவோம். பட் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் அங்கங்கே செதறின மாதிரி இருக்குது. இந்த கணாவை பார்க்குறதுக்கே ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கும் ஒன்றோட ஒன்று ஒத்து போகாமல் இருக்குது, தனித்தனியாக இருக்குது. சரி, இது ஈஸி தான், ஏன்னா இப்போ எழுதி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் நீங்கள் இந்த மேலே இருக்க லைனை போடணும், மேலே இருக்க ஸ்ட்ரோக்கை. அடுத்த ஸ்ட்ரோக் இந்த நடுவில் இருக்க இந்த கர்வ் லைன் மேலேருந்து ஆரம்பித்து இப்படி கொண்டு வரணும். அதுக்கடுத்ததாக லெஃப்ட் சைடில் இருக்க இந்த சின்ன லைன், அப்புறம் இந்த ரைட் சைடில் இருக்க இந்த சின்ன லைன். அவ்வளவுதான், இரகனா ஃபூ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம அடுத்து பார்க்க போகிற கணா ஹே. ஹே ஒரு ஸ்ட்ரோக்கில் தான் எழுதுவோம், ரொம்ப ஈஸியும் கூட. ஜஸ்ட் லெஃப்ட் சைட்லேருந்து ஆரம்பித்து இப்படி ஒரு ஸ்ட்ரோக், அவ்வளோதான். இரகனா ஹே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்றைக்கான லாஸ்ட் கணா ஹோ. ஹோ நம்ம 4 ஸ்ட்ரோக்கில் எழுதுவோம். இது ஹா போட்ட மாதிரி அதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும், பட் நடுவில் சின்ன டிஃப்ரெண்ட். ஃபஸ்ட் இந்த சைடில் இருக்க லைன் போடணும், அதுக்கடுத்தது மேலே இருக்க லைன், அதுக்கடுத்தது கீழே இருக்க சின்ன லைன், அப்புறம் மேலே இருந்து கீழே சுழிச்சு விடணும். இதுதான் ஹிரகனா ஹோ. ஓகே, இப்போ ப்ராக்டிஸ் டைம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த லெட்டர்ஸ்லாம் வச்சு சின்ன எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ்லாம் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கான ஃபஸ்ட் வேர்டு ஹோ சோய். ஹோ சோய் அப்படின்னா ஒல்லியான அப்படின்னு அர்த்தம். அடுத்த வேர்டு ஹனா. ஹனா அப்படிங்கிற வேர்டுக்கு 2 மீனிங் இருக்குது. ஒன்று நோஸ், இன்னொன்று பூ. அடுத்த வேர்டு ஹித்தோ. 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 ஹித்தோனா மனிதன் அர்த்தம், ஒரு ஆள். நெக்ஸ்ட் ஃபுனே. ஃபுனே அப்படின்னா கப்பல்னு அர்த்தம், ஷிப். அடுத்தது இன்றைக்கான கடைசி வார்த்தை ஹேட்டாய் அப்படின்னா குட்டுன்னு அர்த்தம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹே இ டா இ, ஹேட்டாய். அதில் முன்னாடி இருக்க 2 லெட்டர் ஹே இ, அதாவது ஏ சவுண்டுக்கு அப்புறம் இ சவுண்ட் இருக்க ஒரு லெட்டர் வந்துச்சுன்னா அதை நீங்கள் ஜாப்பனீஸில் ஹே, அதாவது அந்த ஏ சவுண்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்லணும் நீங்கள். இது ஒரு ஜாப்பனீஸில் ரூல். ஹேட்டாய் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நிறைய லெசன்ஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.